ஹாய் கேஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான 4 டிப்ஸ் சொல்லித்தரேன். உங்களுக்கா? இல்லைங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு. ஏன்னா இப்போலாம் நிறைய பசங்களுக்கு சின்ன வயசுலேயே எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குடா அப்படின்றானுங்க. என்ன எல்கேஜி பையனுங்க. அப்படி படிக்கிற அவங்களோட ஹார்மோன் அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு, அவங்களோட மனநிலை அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அதை நம்ம அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான 4 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம அவங்க பேசுகிறத நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அது என்னென்னா, என்ன ஒரு நாள் என்ன நடந்திருக்கு, அது அவங்க ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட மனசார சொல்கிறதுக்கான ஒரு இடத்த நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அம்மா கிட்ட சொன்னால் நம்மளுக்கு எதுவுமே நம்மளை சொல்ல மாட்டாங்க, நம்மளை நம்புவாங்க, நம்ம சொல்கிறது உண்மை தானே அவங்க நம்புவாங்க அப்படின்ற அந்த ஸ்பேஸை அவங்களுக்கு கொடுங்க. செகண்ட் ஒன், அவங்க சொல்லும் போது அவங்கள விமர்சனம் பண்ணாதீங்க. நீ என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ என்ன உன் மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்கள மட்டுமே விமர்சனம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அவங்களோட நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, இவங்ககிட்ட ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணிடும். தேர்ட் ஒன், மெச்சூரிட்டியை ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன பசங்க தானே, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இம்மெச்சூர்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணோன்னா லாஸ்ட்டில் அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கள அவங்க மெச்சூர்ட் ஆகிடுவாங்க. நம்ம இம்மெச்சூர்டாக தான் இப்போ நம்ம நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருப்போம். ஸோ அதனால் அவங்கள ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். சின்ன வயசில் நம்மளோட கோவத்தை அவங்கக்கிட்ட காட்டுறது ரொம்ப இம்மெச்சூரான ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை தவிருங்க. நீங்களே தப்பு பண்ணியிருந்தாங்களும் சாரி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க பண்ண தப்புக்கு உங்ககிட்ட சாரி சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. டே டு டே லைஃப்பில் ஒர்க் போவோம், வருவோம், சமைப்போம், திருப்பி தூங்குவோம், திருப்பி போவோம், வருவோம், சமைப்போம், அப்படியே போயிடும். ஸோ பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கூட உட்காந்து சாப்பிட்றது, டிவி பார்க்குறது, விளையாடுறது, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கும் நல்லா ஒரு மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். அவங்களோடையும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஃபிஃப்த் ஒன், அவங்கள சமாளிக்கிற டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா பசங்க நிறைய சேட்டை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள உடனே அடிச்சுவோம். அப்படி அடிக்காமல் நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் தான் நம்மளோட ஸ்கில்லாக இருக்கட்டும், மெச்சூர்டாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. பசங்களை கோவமாக இருக்கிறாங்களோ இல்லை அவங்க ரொம்ப சேடாக இருக்காங்களோ அவங்கள சாங்ஸ் கேட்க வைக்கிறது, சாங்ஸ் பாட வைக்கிறது, ட்ராயிங் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களையும் இன்வால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்கள ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல பசங்களாகவும் இருப்பாங்க. லைஃப் டைமில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த 5 டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.